வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா காம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எங்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட செயலருடைய கருத்துக்களை கேட்டார். 90% மேலேயே என்டிஏ கூட்டணியிலேருந்து நம்ம விலகணும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பழ சின்னத்தில் என்ன இல்லைங்க, மோடி பிரச்சாரம் பண்ண வந்தாரா? ஏன் வரல? 24 எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவும் ஒரு கள்ள உறவு இருந்திருக்குது. நயனார் நாகேந்திரனுக்கு தெரியாதா? இதே அதிமுக அமைச்சராக இருந்தவர், புரட்சி தலைவர் மேல நீங்க விசுவாசம் கொண்டவர். அந்த புரட்சி தலைவர் ஒருத்த விதியை மாத்திருக்காரு. அந்த எடப்பாடி பழனிசாமி, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணி தலைவர் சொல்லும் போது வாய்க்கூசல உங்களுக்கு. அண்ணாமலையா இருக்கட்டும், நயனார் நாகேந்திரனா இருக்கட்டும், அமித்ஷா சென்னை போன அன்னையில இருந்து ஓபிஎஸ் சுத்தி எப்பெல்லாம் பேச்சுகள் வருதோ எப்பவுமே ஓபிஎஸ் விட்டு கொடுக்காம இப்ப வரைக்கும் என்டிஏ கூட்டணியில தான் இருக்காரு. கோயில கூட ஆடை குளிப்பாட்டி கொண்டு போய் நல்லபடியா மாலையெல்லாம் போட்டுதான் நிப்பாட்டி. அதுக்கு தெரியுமா தான் களத்தை வெட்ட போறாங்கன்னு? எடப்பாடியை கண்டு ஏன் சார் அமித்ஷா பயப்படுறாரு? எடப்பாடியை கண்டு அமித்ஷா பயப்படுறாருங்க. 26 தேர்தல் வெற்றிக்காக ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. 26 தேர்தல் நீங்க திமுக ஒதுக்குற இந்த சீன் எல்லாம் போடாதீங்க. நீங்க திமுக இன்னும் வளர விட்டுட்டு இருக்கீங்க. இங்க அண்ணா திமுக வாஷ் அவுட் பண்ணிட்டீங்க. நாளைக்கு பாஜக அடுத்த கூட்டணி அமைக்க போறதே திமுக கூட எழுதி வச்சிருக்கு. அப்போ ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்க கூடாதாங்கிற மாதிரியான பேசுபொருள் தவறான செயல்பாடு. ஓபிஎஸ் ஏமா தனி கட்சி தொடங்க? மான உள்ள சூடு சுவரணம் உள்ள எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்தால் பெறப்பட்ட எதிர்கட்சி தலைவர் பதவி வேண்டாம், ஜெயிச்சிட்டு பார்ப்போம். அமித்ஷா அன்னைக்கு அறிவிப்பு கொடுத்தது எனக்கு வருத்தம் தான் அளிக்கிறதுன்னு முதல்ல சவுண்ட் கொடுக்காரா? இது சின்ன சவுண்ட் தான், இதுதான் பெரிய சவுண்டே வரப்போகுது. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஓபிஎஸ் ஆதரவாளர் நாஞ்சில் கோலப்பன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி அமித்ஷா சென்னையில உறுதிப்படுத்திட்டு போனதே ஓபிஎஸ் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. நீங்க அதுக்கு பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா. ஆனா ஒரு கூட்டம் சென்னையில கூட்டுவோம், அதுக்கப்புறம் ஒரு முடிவு வரும்னு. அந்த கூட்டத்துல என்ன முடிவு வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது. சில நாட்களுக்கு நடந்து முடிஞ்ச கூட்டத்துல நாங்க மாவட்ட வாரியா போக போறோம், அங்க போய் ஆலோசனைகள் நடத்தப்போம். ஆனா இப்ப வரைக்கும் என்டிஏ கூட்டணியில தான் தொடர்றோம் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லிட்டாரு. இதுதான் இறுதி முடிவா இல்லைன்னா ஆலோசனைக்கு அப்புறம் மாத்துவீங்களா? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அரசியல் நீண்ட ஒரு அரசியல் பக்குவமாக வைத்தவர். அவர் எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் அடிக்க மாட்டார். இப்போ தொண்டர்களுடைய உணர்வு போல. ஏன்னா அவர் புரட்சி தலைவி அம்மாவோட 20 ஆண்டு காலம் பயணித்தவர். அதில் எவ்வளோ நெளிவு சொல்லிகளை அவர் கற்றுக்கிட்டு கூடால இருக்கும்போது அது எவ்வளோ அனுபவிச்சிருப்பாருங்கிறதெல்லாம் தெரியும். அம்மாவிட்ட நிறைய பாடங்கள் கற்றவர். இதுக்கு முன்னாடி கூட 2021 பாஜகவோட தொடர்போடைய நாங்கள் கூட்டணி வச்சு நடத்திட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி தான் இந்த தான் தொண்டித்தனமாக செயல்படல, நாங்கள் இனி பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லி வெளியில் போனார் ஒழிய. அப்பவும் அண்ணன் நாங்கள் கூட்டணியோட தான் பயணிக்கிறோம், கூட்டணியோட தான் இருக்கிறோன்னு சொன்னார். பாரத பிரதமர் மோடி பக்கத்திலேயே போய் மாலையே போட்டுட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சூழ்நிலையும் கூட நான் என்டிஏல என்ன இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அதுதான் அண்ணன் ஓபிஎஸ் அவரோட கருத்து. அன்னைக்கு கூட்டணியில் நான் தான் முதன்மை, நான் தான் பாரத பிரதமராக வரணும், மோடி வரணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை பேசிட்டு வரும்போது, பாரத பிரதமர் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது கூட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இங்கே உள்ள கட்சி பிரச்சனை தான் நடந்துட்டு இருந்த ஒழிய இங்கே எங்கேயுமே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நான் என்டிஏ விட்டு வெளியே வந்துட்டேன், இல்லை அந்த கூட்டணியில் நாங்கள் இல்லை, பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லி எங்கேயுமே சொல்லலை அவர். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கொள்கை முடிவோடு அவர் இருக்கார், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பாஜக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கவில்லைங்கிறது தொண்டர்களுடைய பெரும் குறை. ஆரம்பத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எவ்வளவு தூரம் உரிய அங்கீகாரம் கொடுக்குறாரோ பாஜக மேலே, அதாவது பாரத பிரதமர் மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், இவங்களுக்கு உரிய ஒரு மரியாதையை கொடுக்குறாரோ அந்த மரியாதையை அதே மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இல்லை இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்களும் கொடுக்கவில்லைங்கிறது எங்களுடைய கருத்து. ஆனா இப்ப வரைக்கும் என்டிஏல தான் உறுதியா இருக்கும் அப்படின்னு ஓபிஎஸ் அது ஒரு தலைவர் காரணம் என்ன? இல்லம்மா, அதாவது அது ஒரு தலைவருடைய அணுகுமுறை, அதை நல்லா புரிஞ்சுங்க. அவரு அப்படியே பம்மி போறாரு அப்படின்னு சொல்லி பயத்தினால் அல்ல, நல்லா புரிஞ்சுருங்க. மோடியை கண்டோ அமித்ஷாவை கண்டோ இல்லைங்க பாஜகவை கண்டோ பயத்தால் இல்லை. அப்படி பயந்து இருந்தால் எவ்வளவு பிரச்சனைகள் அவர் சந்திச்சு வந்துருக்கலாம். ரைடுகளுக்கு ஏதாவது பயம் இருக்கு? என்ன ரைடுக்கு வரப்போகுது? எந்த ரைடு? எல்லா ரைடு தான் நடந்துட்டு இருக்குது. எந்த ரைடுல அவங்க சாத்தியமா இருக்கிறாங்க பாஜக சொல்லுங்க. மேலே இப்போ எடப்பாடி பழனிசாமியை ஊழல் குற்றவாளி, அவர் சம்பந்தியை வச்சு ஒரிசா இங்கெல்லாம் சொத்து சேர்த்துருக்காரு,
இவர் வந்து ஒரு தற்குறி, இவர் வந்து இது கிடையாதுன்னு சொன்ன பாஜக தலைவரை கூடாலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்டிஏ கூட்டணிக்கு தலைவர்னு சொல்கிறார் அமித்ஷா, உள்துறை அமைச்சர். அப்போ அது எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலை. சரி, இங்கேயே உங்களுக்காக மோடி 2024 வரணும்னு உழைச்சவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர். அப்பவும் தன்னுடைய தொண்டர்களுடைய ஒரு உணர்வு குறைஞ்சி போயிடக்கூடாது, தேர்தல் களத்தில் நிற்காமல் போயிடக்கூடாதுங்கிறது பாஜகவோட அழுத்தம். இந்த ரெட்டலைக்காக நீங்கள் இப்போ சண்டை போட்டு ரெட்டலையை முடக்க வேண்டாம்ங்கிறது கேட்டுக்கொண்டதின் பேரில் இவர் சுயேட்சை சின்னமாட்டு இந்திய வரலாற்றிலே ஒரு என்டிஏ கட்சி, ஒரு தேசிய கட்சிகள் கூட்டணி அமைக்கும் போது ஒரு சுயேட்சை வேட்பாளராக நிப்பாட்டி விட்டு அந்த சுயேட்சை வேட்பாளரும் என்டிஏக்காக ஆதரவு பண்ணின ஒரே ஆள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். உண்டா இல்லையா? அப்படிப்பட்ட ஒருத்தர் தனக்காக ஒருத்தர் தியாகம் பண்ணுறாரு. அவர் 3 முறை முதல்வராக இருந்தவர், அம்மாவோட பயணித்தவர், கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். ஏன் நீங்கள் அந்த பிரதமர் மாநாடுக்கு போகும்போது, முதலமைச்சர் மாநாடு போகும்போது அம்மாவின் இருக்கைக்கு அருகிலே இவருக்கு இடம் கொடுத்தாங்க. அதே வரிசையில் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் அவர் குஜராத் முதல்வராக மோடி இருந்தார். அப்போது ஒரு சீனியாரிட்டி பர்சன் அங்கே அமித்ஷா யார் இங்கே இருந்தாங்கன்னு தெரியாது, அண்ணாமலை எங்கே இருந்தாருன்னு தெரியாது. இவ்வளவு சீனியாரிட்டி பர்சனை நீங்கள் அவமானப்படுத்துறதுக்கு காரணம் உங்களுக்கு இவ்வளவு தெரியுது. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் ஏன் வந்து 88 கழக மாவட்டங்கள் இருக்கு, அதுக்கான பொறுப்பாளர்கள் இருக்காங்கன்னு சொல்றோம். அப்போ இவ்வளோ அடிப்படையில இவ்வளோ ஒரு கட்டமைப்பு வச்சுட்டு ஏன் தயங்குறாரு இவ்வளோ? இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாமலை கிட்ட நேற்று திருவண்ணாமலை போன அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்க. அது ஓபிஎஸ் அண்ணனுடைய பேட்டியை நாங்கள் பார்த்தேன், அவர் இருக்காரு, எங்கள் கூட தான் பயணிக்கிறாரு. இது என்ன சார் அர்த்தம்? புரியல. மோடியோட இதயத்தில் இருக்காரு. நாங்கள் அண்ணாவின் இதயத்தில் புரட்சி தலைவரை பார்த்துட்டு வந்துட்டோம். எங்களுக்கு மோடியோட இதயத்தில் அண்ணன் ஓபிஎஸ் வேணா தனியாக இருக்கட்டும், எங்களுக்கு அதை பற்றி சொல்ல வரல. ஆனால் அதே போல அந்த இதயத்தில் இருக்க இதயக்கனியை காப்பாற்றணும்ல, அண்ணா காப்பாத்தினார்ல புரட்சித்துல. அதாவதுமா நீங்க நல்லா புரிஞ்சிருங்க, ராமநாதபுரத்தில் நின்னாரா மோடி வந்து பிரச்சாரம் பண்ண வந்தாரா? நான் கேட்கிறேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பழ சின்னத்தில் நின்னார்லங்க, மோடி வந்து பிரச்சாரம் பண்ண வந்தாரா? ஏன் வரல? டிஸ்ட்ரிபியூட் இருக்கு, இந்த கட்சியில ஒரு பிரச்சனை இருக்கு, அதிமுக பிரச்சனை இருக்கு, அங்கதான் நாங்க சொல்ல வரோம். ஒரு மோடி வரக்கூடாது எதிர்த்து நிற்கிற எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையினர் மக்களுடைய இணைஞ்சு செய்கிறார். அவருக்கு நீங்க ரெட்டையில சின்னத்தை கையில் கொடுக்குறீங்க. உங்களால் நினைச்சா எப்படிங்க கொடுப்பீங்க? 2024 தேர்தல் மோடிக்கான தேர்தல். அந்த மோடிக்கான தேர்தலில் தன்னை எதிர்த்து நிற்கிற எடப்பாடிக்கு ரெட்டையில சின்னத்தை கொடுத்து நில்லுங்கன்னு சொல்றீங்க. அதனால சார் பாலா போச்சு. பாஜகவிலே பெருந்தலைவர்கள் வர வேண்டிய இடத்துல எல்லாம் வராம போறதுக்கு காரணமே இந்த ரெட்டையில சின்னத்தினால. அது அறியாம ஒரு அண்ணாமலை உட்கார்ந்து இருந்துகிட்டு பேசிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்துக்கிட்டு இல்லைங்க அவர் வருவார், இதயத்தில் இருக்காரு, இதயக்கனியாக இருக்காருன்னா நாங்கள் எங்கே பயப்படணும்? நாங்கள் ஏன் அதை நம்பி உட்காரணும்? 2026 தேர்தல் எங்களுக்கான தேர்தல். இந்த தேர்தலில் நீங்கள் கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி முன்னிலைப்படுத்துறீங்கன்னா 2026 உங்களுக்கு 2 பேருக்குள்ள கள்ள உறவு இருந்திருக்கு. 24 எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவும் ஒரு கள்ள உறவு இருந்திருக்கிறது. உண்மைங்கிறது தான் இந்த எடப்பாடி பழனிசாமியை என்டிஏ தலைவராக்கும் போது அமித்ஷா ஆக்குறது அந்த முடிவு வெளியே வருது. காரணம் என்ன? அப்படி ஒன்னாவே இருந்திருக்கலாமே. அதாவது என்ன தெரியுமா, பாஜக என்ன கணக்கு போட்டிருக்கும்னா, அவர் ஐபிஎஸ் இல்ல அப்ப தலைவர், அவர் ஒரு கணக்கு போட்டிருப்பாரு. எடப்பாடி கிட்ட சின்னத்தை கொடுத்து அதை கொடுத்து நிப்பாட்டி விட்டா திமுக கிட்ட போகக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டை நம்ம கலைச்சிடலாம்னு சொல்லிட்டு இவர் நெத்தியில் இருக்க பொட்டெல்லாம் அழிச்சு வேஷம்லாம் போட்டு பார்த்தாரு, குள்ளாலாம் வச்சு பார்த்தாருன்னு வைங்களாம். ஒண்ணுக்கு நடக்கல. இவர்கிட்ட ஒரு 5 தொகுதி ஜெயிச்சிருந்தாருன்னு வைங்களாம். உடனே இதே மாதிரி ஈடி எல்லாம் போட்டு மிரட்டி எடப்பாடி பழனிசாமி அந்த 5 சீட்டை கொடுத்து ஒரு 2 மந்திரியை கொடுத்துருப்பாங்க. அப்போது மோடிக்கு ஒரு பக்கபலம் வந்திருக்கும். இதை பயன்படுத்தினாங்க. இதுக்கு ஒரு திட்டம் போட்டு எடப்பாடியை தனியாக விட்டாங்க. அது எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் நடக்கப்பட்டது. இது இவங்க போட்ட கணக்குக்கும் ஆண்டவன் போட்ட கணக்குக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. 19%. அந்த பாஜக என்ன பண்ணிட்டு திரும்பி அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் இவங்கள வேறுபட்டவங்க டிடிவி அண்ணன் இவங்களெல்லாம் தனியாக வச்சுக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு கிடைக்கிற ஓட்டு பாஜகவுக்கு கிடைச்ச ஓட்டு மாரி ஆக்கிட்டாங்க. என்டிஏக்கு கிடைச்ச ஓட்டு 18% ஓட்டுங்கிறாங்க. நான் சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2014 புரட்சி தலைவி அம்மா தன்னிச்சு நின்னாங்க அதிமுக. அப்போது கிடைச்ச நாடாளுமன்ற ஓட்டு 1.25 லட்சம் ஓட்டு. அதுவே இந்த தடவை எடப்பாடி பழனிசாமி தனிச்சு நிப்பாட்டி விட்டு 43,000 ஓட்டு தான் 6 தொகுதிக்கு கிடச்சி. அப்போ மிச்சம் இருக்கிற 1,30,000 ஓட்டு பாஜக தானே விழுந்தது. அப்போ அந்த ஓட்டெல்லாம் அதிமுக ஓட்டு தானே, எதிர்ப்பு ஓட்டு தானே. அந்த உங்களுக்கு கிடைச்ச ஓட்டை நீங்கள் பாருங்கள். 2014 என்ன ஓட்டு கிடைச்சிருக்குன்னு நீங்கள் பாருங்கள்.
அதே இந்த அதிமுக ஓட்டை கூட்டுங்க. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தில், திருநெல்வேலியில் எடுத்துருங்க, கன்னியாகுமரியில் எடுத்துருங்க, தூத்துக்குடியில் எடுத்துருங்க, தென்காசியில் எடுத்துருங்க, எந்தெந்த மாவட்டத்தில் டெபாசிட் இழக்கப்பட்டது, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது அதிமுக. நீங்க இது எல்லாமே பாஜகவோட சூழ்ச்சி தந்திரங்கள். இல்ல சார், இதை எடப்பாடி பழனிசாமியும் புரிஞ்சுக்கிடல. ஏன்னா அவர் சுயநலத்துக்காக பாஜகவோட அடிமையா இருக்காரு. இங்க அண்ணன் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அதை எப்படி வெளியில கொண்டு போறான், ஒரு சட்ட சிக்கல் இருக்கிறாங்க. தான் ஒருத்த களத்தில் இறங்கி நின்னால் அதனால பாதிக்கப்படக்கூடிய தொண்டர்கள் நிறைய. இதெல்லாம் சிந்திக்கிறாரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். நல்லா புரிஞ்சு, அவர் சிந்திக்காதவரில், தனக்காக வாழணும்னு நினைச்சவர் இல்லை, கட்சிக்காக தான் கையெழுத்து போட போய் தான் எடப்பாடி பழனிசாமி இப்படி வளர்ந்து உட்கார்ந்துருந்தார். கட்சி வளரட்டும்னு அவர் கையெழுத்து போட போய் தான் எடப்பாடிங்கிற ஒரு பழனிசாமிங்கிற ஒரு பிம்பம் வழியில் தெரிஞ்சு இவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி வேணாலும் தட்டல. ஏன்னா அவர்கிட்ட நிறைய குற்றங்கள் இருக்குது, குறைகள் இருக்குது. அவரை சார்ந்தவங்க ஒரு 7-8 பேருக்கு பின்னாடி இடி வழக்குகளில் இருக்காங்க. இந்த பக்கம் அப்படி எதுவும் இல்லையா? இந்த பக்கம் இருக்கலாம், 1-2 நபர் இருக்காங்க, இல்லைன்னு நான் மறுக்கலை, இருக்கலாம். ஆனால் அதெல்லாமே அதுக்காக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டார். அது நீங்கள் எழுதி வச்சிருங்க. அதில் எந்த விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். உப்பு தண்ணவன் தண்ணி குடிச்சா ஆகணும். நீங்கள் கொள்ளையடிச்சு சம்பாதிச்சிங்கன்னா அதனுடைய பலனை பிரதிபலனை அனுபவிச்சு ஆகணும். அதே நேரத்தில் பாஜக மட்டும் நல்லவங்களாக இருக்காங்களா? அங்கேயும் பல குற்ற வழக்குகள் இருக்க தான் செய்யுது. நல்லா புரிஞ்சுருங்க. அரசியல்வாதி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள் இருக்கு. அதே இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அவரை நாங்கள் கேட்கலாம்ல. இன்னைக்கு வரைக்கும் அவர் பாஜக தலைவர், நாங்கள் ஓபிஎஸ் எங்கள் கூட இருக்கிறார், டிடிவி எங்கள் கூட இருக்கிறாருன்னு அவர் சொல்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் மரியாதை நிமித்தமாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சார் அமித்ஷா பார்க்கல சார், விட்டுருங்க. அவர் ஏதோ ஒரு வேலைக்கு வந்தார், வந்த வேலைக்கு 5 தடவை மீடியாவை மாற்றி கூப்பிட்டாரு. எடப்பாடி உட்கார வச்சார். அண்ணாமலை எடுத்துட்டேன்னு ட்வீட்டு போட்டார். அப்புறம் எடப்பாடி வந்தார், எடப்பாடி வீட்டில் விருந்து சாப்பிட வந்தார். எதுக்கும் போயிட்டார் சார். நீங்கள் இத்தனை நாள் ஆச்சுலங்க பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இது வரைக்கும் போய் பார்த்தாரா? அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பார்த்தாரா? அவர் மரியாதை நிமித்தத்துக்கு வாழ்த்து சொன்னார்ல. அப்போ எங்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்காதா? சரி, அதை விடுங்க. எடப்பாடி பழனிசாமி யார்? நயினார் நாகேந்திரனுக்கு தெரியாதா? இதே அதிமுக அமைச்சராக இருந்தவர், புரட்சி தலைவர் மேல நீங்க விசுவாசம் கொண்டவர். அந்த புரட்சி தலைவர் ஒருத்த விதியை மாத்திருக்காரு. அந்த எடப்பாடி பழனிசாமி, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணி தலைவர் சொல்லும் போது வாய்க்கூசல உங்களுக்கு இல்ல சார். இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் அண்ணாமலையா இருக்கட்டும், நயினா நாகேந்திரனா இருக்கட்டும், அமித்ஷா சென்னை வந்துட்டு போன அன்னையிலேருந்து ஓபிஎஸ் சுத்தி எப்பெல்லாம் பேச்சுகள் வருதோ எப்பவுமே ஓபிஎஸ் விட்டு கொடுக்காம இப்ப வரைக்கும் என்டிஏ கூட்டணியில தான் இருக்காரு. கோயில கூட ஆடை குளிப்பாட்டி கொண்டு போய் நல்லபடியா மாலையெல்லாம் போட்டுதான் நிப்பாட்டுவாங்க. அதுக்கு தெரியுமா தான் களத்தை வெட்ட போறாங்கன்னு? சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு தப்பா நினைக்க, எங்களோட அடி மனசுல இருக்கிற வைத்தறிச்சலை சொல்றோம். ஏன்னா பாழாக்கிட்டே இருக்கேங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு தர்ம யுத்தம் நல்லா இருந்தது. அம்மா சமாஜிலேருந்து தர்ம யுத்தத்தை தொடங்கி அவர் தமிழ்நாட்டில் 60-70% மெஜாரிட்டி பர்சனாக இருக்கிறாரு. இந்த பாஜக தானே அன்னைக்கு சேர்த்து வச்சுங்க, வித்யாசாகர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு நீங்கள் வரணும், திமுக வந்துடக்கூடாது, பாஜக சேர்த்து வச்சுங்களா. அவ்வளோ பெரிய டாப் லெவலில் ஒரு லீடர்ஷிப்பில் அம்மாவால் காட்டப்பட்ட முகங்கிறவரே இறங்கி பண்ணார்ல. எடப்பாடி பழனிசாமி என்னென்ன துஷ்பிரயோகம் பண்ணுறாருன்னு அனுதினமும் அந்த பாஜக தலைமையிடத்துக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தெரியப்படுத்தினாரா, படுத்தலையா? டெல்லிக்கு எத்தனை முறை போயிட்டு வந்தார்? டெல்லிக்கு எத்தனை முறை எடப்பாடியை கூப்பிட்டு வச்சு கண்டிச்சாங்க? ஏன் சார் எடப்பாடியை அந்த அளவுக்கு பயப்படுறீங்க? அமித்ஷா எடப்பாடியை கண்டு ஏன் சார் அமித்ஷா பயப்படுறாரு? எடப்பாடியை கண்டு அமித்ஷா பயப்படுறாருங்க. உண்மை இல்லைன்னா எடப்பாடி வரதுக்காக காத்திருந்துட்டு அடுத்த நாள் அறிவிப்பு வர வேண்டிய பாஜக தலைவருடைய அறிவிப்பு வர வேண்டியதை முந்த நாள் எடப்பாடிக்காக காத்திருந்து அன்னைக்கே ட்வீட் பண்ணி கூப்பிட்டாரு சார். ஒட்டுமொத்த பவர் அவங்க கையில இருக்கு. அவங்க எதுக்கு சார் எடப்பாடி சார்? அப்படின்னா எடப்பாடி தூரத்துக்கு போட்டு போயிருக்கலாமா? நீங்க இந்நேரம் எவ்வளவோ பண்ணிருக்கலாமா? அவருக்கு ராமலிங்கம் அவருடைய சம்பந்தி பேர்ல பண்ணின ஊழல் வழக்குகள் எல்லாத்தையும் தான் அண்ணாமலை அடுக்குனாரு. அண்ணாமலை ஜெனுனா தான் அடுக்குனாரு. 26 தேர்தல் வெற்றிக்காக ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. 26 தேர்தல் நீங்க திமுக ஒதுக்குற இந்த சீன் எல்லாம் போடாதீங்க. நீங்க திமுக இன்னும் வளர விட்டுட்டு இருக்கீங்க. சும்மா நீங்க சார் இன்னைக்கு எடப்பாடியும் ஃபுல்லா தோல்வி ஆயிட்டாரு. இங்க அதிமுக வாஷ் அவுட் பண்ணிட்டீங்க. நாளைக்கு பாஜக அடுத்த கூட்டணி அமைக்க போறதே திமுக கூட எழுதி வச்சிருங்க. பாஜக திமுக கூட்டணி நடக்கும் சார். நடக்குமா? அது நடக்காதுங்கிறது நீங்க என்ன உத்தரவாதம் சொல்றீங்க? புரட்சி தலைவி அம்மா தன்மானத்துக்காக ஒரு அந்த அரசியை கலைச்சாங்க. அடுத்த நிமிஷம் ஆட்சி கட்டில பந்து கொடுத்து வாஜ்பாயே பண்ணல. வாஜ்பாயே இதே திமுக தலைவர் கருணாநிதி உறவாடல. அன்னைக்கு மதவாத கட்சி போயிட்டா, அன்னைக்கு காவி கட்சி போயிட்டா. செஞ்சவங்க தானே, செய்யாதவங்க இல்லையா?
நீ இவ்வளவு விஷயங்களை அடுக்கிடுங்க. இதெல்லாம் பாக்குறப்போ மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்களே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கழக அமைப்பு இருக்கு, கட்டமைப்பு இருக்கு அப்படின்னா அரசியல்ல இருந்து தனித்து விடப்பட்டவர்கள் யாரும் துறவரம் போயிட மாட்டாங்க, அவங்க ஒரு புது பரிணாமம் எடுப்பாங்க. அப்போ ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்க கூடாதாங்கிற மாதிரியான பேசுபொருள் தவறான செயல்பாடு. ஓபிஎஸ் ஏமா தனி கட்சி தொடங்கணும்? ஓபிஎஸ் ஏன் தனி கட்சி தொடங்கணும்? நாங்கள்லாம் அதான் சொன்னோம். எந்த சூழ்நிலையிலையும் தனி கட்சிங்கிற முடிவுக்கு போகக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய இது. நாங்கள் ஏன் தொடங்கணும்? இந்த கரை வேட்டி நான் கெட்டாமல் இருந்தேன். அண்ணன் ஓபிஎஸ்க்காக 2 வருஷம் கெட்டாமல் இருந்தேன். அவர் என்னை கெட்டுறாரோ அன்னைக்கு வரைக்கும் கெட்டுவான்னு. நான் அதுக்கு பிறகு கெட்ட வேண்டிய சூழ்நிலை. என் காரில் கொடி பறக்கும், என் இதயத்தில் எம்ஜிஆரோட படம் இருக்கும். நான் எம்ஜிஆரை வச்சு கட்சிக்குள்ளே வந்தவன். எடப்பாடி பழனிசாமியை பார்த்தா இல்லை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பார்த்தா நான் வரல, புரட்சி தலைவி அம்மா பார்த்தா வரல. இது எம்ஜிஆரால் வழங்கப்பட்ட சொத்து. எங்களுக்கு இந்த சொத்தை பறிக்கிறதுக்கு எந்த யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வேட்டி கெட்டுறாரோ கெட்டலையோ நான் கெட்டுவேன், என் உரிமை. அதுதான் ஒவ்வொரு தொண்டனுடைய உரிமைக்கு சொல்றேன். அவரை கொடி கட்டக்கூடாது, அவர் வேட்டி கட்டக்கூடாதுன்னு சொன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு தகுதியற்ற நபர். எழுதி வச்சிருங்க. ஒருங்கிணைப்பாளராக இவர் கையெழுத்து போட்டுதாங்க அவர் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு போக சொல்லுங்களா, எடப்பாடியில் இன்னும் ஜெயிக்க சொல்லுங்களா பாப்போமே. 26 இப்ப ரீசன் மான உள்ள சூடு சொரணம் உள்ள எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்தால் பெறப்பட்ட எதிர்கட்சி தலைவர் பதவி வேண்டாம், நான் இந்த இதை ரிசைன் பண்றேன், எடப்பாடியில என்னுடைய பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டு நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லுங்க. ஜெயிச்சிட்டு பார்ப்போம். அந்த கூட்டம் முடிஞ்சதும் சென்னையில பிரஸ் மீட் வைத்தாங்க. அப்போ வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் பக்கத்துல இருக்காங்க. செய்தியாளர் சந்திப்பு முடிகிற தருவாயில மனோஜ் பாண்டியன் காதுல சொல்றாரு, 1 மாதத்துக்குள்ள இணையணுங்கிற சொல்லலாமான்னு ஒரு மைக்ல அபிஷியலா சொல்லலாம். இது கேக்குது, இல்ல அதுவே நம்ம சொன்னாது கண்டிஷன் போட்டா மாதிரி இருக்கும், இப்பதான் நம்ம வருத்தம்னு சொல்லிட்டல போதும் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு தெளிவான முடிவு எடுக்கப்பட்டு என்டிஏ கூட்டணி சம்பந்தமா எடுத்துட்டு அது வெளியில சொல்லாம இருக்கீங்களா? அதாவது நான் இப்பவும் சொல்றேன், அன்னை எல்லாரும் இணையறதுக்கு நாங்க வரவேற்கிறோம். ஆனால் எல்லாரும் இணைஞ்சால் என்ன சூழ்நிலையை உருவாக்குவீங்க? எடப்பாடி பழனிசாமி முதல்வர்னு ஓட்டு கேட்டு போவீங்களா? சொல்லுங்கள். கழிஞ்ச ஒரு 8 மாதத்தில் தான் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இந்த பிரச்சனை 3 வருஷமாக ஓடிட்டுருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. அவர் பொதுச் செயலாளர் பதவியை விட்டு கொடுக்க மாட்டார். அவர் முதல்வராக இருக்கும்போது தான் மாவட்ட செயலாளரே பதவி விட்டு கொடுக்காரு. எப்படிங்க இணையும்? நீங்கள் இங்கே இப்படி சொல்லி முடியறதுக்குள்ள அங்கே நத்தம் விஸ்வநாதன் என்ன சொன்னார்? டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் நாங்கள் எந்த காலத்திலையும் இணைக்க மாட்டோம். முடிஞ்சா அதே கருத்து முனுசாமி சொல்லுவார், ஜெயக்குமார் சொல்லுவார். இல்ல ஓபிஎஸ் பிரஸ் மீட்ல சொல்றாரு, யார் விரும்புறாங்க விரும்பலங்கிறது எங்களுக்கு தேவையில்லை, பிரச்சனை இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதிமுக ஒன்றிணைனும், எங்களை சேர்த்துக்காத அதிமுகவுக்கு வெற்றி இல்லை அப்படின்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி உங்களை பொருட்டாவே மதிக்கல. இதுல எப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கிறாரு ஓபிஎஸ்? அதுதான் நாங்களே சொல்றோம், நடக்காதுங்கிறதா நாங்களே சொல்றோம். நடக்காது. நீங்க இப்ப சொன்னீங்களா இணையும்னு, எப்படி இணையும்? முதல்ல இதுக்கு 3 வருஷம் கட்சி பாழாக்கிட்டேங்க சார். நாங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் நிற்கிறோம். அந்த அதிமுக கொடியை பிடிச்சிட்டு இருந்தவன் யாரெல்லாமோ வியாபாரிகளெல்லாம் கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சு நீங்கள் அதிமுகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுகவோட ஒரிஜினல் வித்து தெருவில் நிற்கிறோம். திரும்பி இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த தலைவரோட விதியை மாற்றினது. அந்த விதியை மாற்றி சதிவேலை பண்ணினது தானே பிரச்சனை. அந்த விதியை மாற்றினதே தப்பு. பொதுக்குழு முறைகேடான பொதுக்குழு கூட்டினது தப்பு. இதே எடப்பாடி பழனிசாமி சொன்னா அண்ணன் வாங்கினே பழனிசாமி நாங்களே கூட்டிட்டு போறோம். அதான் நீங்க கூப்பிட ரெடியா இருக்கீங்க, அவர் சொல்லணும்ல. அப்புறம் எப்படி இணையும்? எப்படி இணையும் நீங்க நினைக்கிறீங்க? அந்த இணையாம இந்த பாஜக கூட என்டிஏ கூட்டணிக்குள்ள எப்படி பயணிப்பீங்க? நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்க பழையபடி சுயேட்சையிலயோ இல்ல தாமரையிலயோ நிக்கணும். எடப்பாடி அண்ணன் ஓபிஎஸ்க்காக ஓட்டு கேட்பாரா? அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் எடப்பாடி நல்லவர் வல்லவர்னு சொல்லி போய் ஓட்டு கேட்பாரா பொது வழியில? சரி, எடப்பாடி ஊருக்குள்ள இருக்கிற அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளர்கள் எடப்பாடி சார்ந்தவங்க எல்லாம் நல்லவர் வல்லவர்னு போய் அவங்க வாயால் சொல்லுவாங்களா? இல்லை எடப்பாடியை சேர்ந்தவங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தேனி மாவட்டத்திலேயோ போடியிலேயோ அண்ணன் நிற்கிறாருன்னா செய்வாங்களா? ஏம்மா ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன், 2 உதாரணம் சொல்கிறேன். 2021 துணை முதலமைச்சர் பலம் கொண்டு இருக்கிறார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், கட்சியோட கழக ஒருங்கிணைப்பாளர். எம்எல்ஏக்களை போடுறது எல்லாருக்குமே நியமிக்கிறார். அவருக்கே போடி தொகுதியில் 12,000 ஓட்டு வெற்றி பெற்று வர்றதுக்கு ராத்திரி 1:30 மணி வரைக்கும் தண்ணி வாங்க வச்சு போட்டார். எடப்பாடி பழனிசாமியோட துரோகம் தெரியுமா உங்களுக்கு? அப்பமே நைட்டு 12:30 1 மணி வரைக்கும் நாங்கள் இருக்கோம். 21 நடந்த சம்பவத்தை சொல்றேன். 21 கட்சியோட கழக ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது அங்க இருக்கிற தங்க தமிழ் செல்வனுக்கு சப்போர்ட் பண்ணி அண்ணன் ஓபிஎஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு வேலை செஞ்சாங்க. கடைசியாக 12,000 சில்லற ஓட்டில் தான் வெற்றி பெற முடிஞ்சார். தெரியுமா உங்களுக்கு? அடுத்த விடுங்க. ஒரே ஒரு ஒற்றை பழத்தை தூக்கிட்டு அந்த ஒற்றை முகத்துக்காக ஓட்டு கிடைச்ச 3.5 லட்சம் ஓட்டு 6 பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து விட்டாங்க.
எப்படியெல்லாம் தோக்கடிக்கணுமோ அத்தனை வேலையும் பார்த்தாங்க. நல்லா புரிஞ்சிருங்க. இவர் இப்போ என்டிஏ தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அந்த என்டிஏ கூட்டணியில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வாராரு. ஒரு 10 சீட்டு கொடுக்குறீங்க, உத்தேசமாக 10 சீட்டு கொடுங்க. அந்த 10 தொகுதியிலையும் 10 பேரை வெற்றி பெற வைப்பாரா? அண்ணன் ஓபிஎஸ் ஆள் 10 தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது வந்து அளிக்கப்படும். அங்கே அதுக்கு என்ன வேலையோ எடப்பாடி பழனிசாமி வேலை செய்வார். நல்லா புரிஞ்சுருங்க. அப்படி போய் இந்த 10 தொகுதி தர்மம் கொடுப்பாங்க, 10 தொகுதியை விடுங்க. அவர் என்ன ஆட்சிக்கு வரணும்னா நினைக்கிறாரு? மீண்டும் எதிர்கட்சி தலைவரா அதே மாதிரி அரசு பங்களாவில் உட்காரணும், கொடியை கட்டணும், போகணும். அவருக்கு என்ன வந்தது? நீங்க நினைக்கிறது தவறு. நல்லா புரிஞ்சிருங்க. அவர் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன திமுக அவருக்கு என்ன குறை? என்னத்தை குறை சொல்லுங்க? 4500 கோடிக்கு போன வழக்குகள் வாபஸ் வரப்பட்டது. இன்னைக்கு அரசு பங்களால அமைச்சர்கள் சகல வசதியோட இருக்கிற இடத்துல அவர் வந்து மாட மாளிகையில் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்கேயே அமித்ஷா போய் விருது கொடுக்குறாரு. அவருக்கு என்னம்மா குறை நடந்திருக்கு? திமுக அரசால அவருக்கு என்ன? கொடநாடு வழக்குன்னு சொல்றீங்க. கொடநாடு வழக்கு இன்ன வரைக்கும் எந்த முடியல. இன்னைக்கு வரைக்கும் எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், தங்கமணியா இருக்கட்டும், எல்லார் வீட்லயும் விஜிலன்ஸ் ரெய்டு போச்சு. என்ன நடந்து முடிஞ்சிருச்சு? திமுக அவருக்கு என்ன குறை கொடுத்திருக்காங்க? கடந்த நேர்காணல நீங்க சொல்லியிருந்தீங்க, ஓபிஎஸ் அவர்கள் விஜயோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் குறித்த கேள்விக்கு ஓபிஎஸோ நல்ல இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறாருன்னு விஜய் சம்பந்தமான ஒரு பாசிட்டிவ் நோட் கொடுத்திருக்காரு. அது சாத்தியம் அப்படின்னு எடுக்கலாமா? வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இப்போ நானே இப்போ வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து எங்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட செயலருடைய கருத்துக்களை கேட்டார். கருத்து கேட்கும்போது பெரும்பான்மையான கருத்துக்களும் என்டிஏ கூட்டணியை விட்டு விலகணுங்கிறது தான் தெரிஞ்ச விஷயங்கள். ஒரு 90% மேலேயே வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து நம்ம விலகணும். அதுக்காக நாங்கள் விஜய் கூட போனோம், இல்லை பாஜக வெறுக்கணும், அந்த சூழ்நிலையில் இல்லை. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு நம்பத்தகாத ஆள், அவரை கொண்டு போய் நீங்கள் தலைவராக அமித்ஷா உட்கார வச்சதுனால, அதனால தான் அண்ணன் அந்த வார்த்தையை விட்டுருப்பார். அமித்ஷா அன்னைக்கு அறிவிப்பு கொடுத்தது எனக்கு வருத்தம் தான் அளிக்கிறதுன்னு முதல்ல சவுண்டு கொடுக்காரா? இது சின்ன சவுண்டு தான், இனிதான் பெரிய சவுண்டே வரப்போகுது. நீங்கள் அதனால் இது வரைக்கும் அவர் பாஜக எதிர்த்து எந்த குரலும் விட்டுருக்க மாட்டார். அண்ணாமலை சொல்லும்போது ஒரே ஒருக்க மட்டும் சொல்லியிருப்பார், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லியிருப்பார். புரட்சி தலைவி அம்மாவை பற்றி பேசும்போது விமான நிலையத்தில் இவங்க யாரும் வாய் திறக்கலை, விமான நிலையத்தில் வச்சு சொல்லியிருப்பார். இப்படி அண்ணாமலை சொன்னாரன்னு கேட்டால் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னார். ஏன்னா அது அம்மாவை பற்றி சொல்லும்போது அவரோட வைப்ரேஷன். இதே அமித்ஷா வந்து சொன்னதுக்கு அவர் மேலே எனக்கு வருத்தம் உண்டுன்னு சொன்னார். இதுதான் ஒரு லீடர்ஷிப். நல்லா புரிஞ்சிருங்க. இந்த தலைமையை வந்து சும்மா இந்த அலம்பல் தலைமையெல்லாம் கிடையாது. இவர் நீட்டாக கொடுத்தாரு, வருத்தம் இருக்குங்கிறது கொடுத்தாரு. அந்த வருத்தம் எப்படின்னா எல்லா தொண்டர்களுடைய குமரல்களை கொட்டும் போது அதை கேட்டுக்கிட்டு அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. விரைவில் வந்து ஒரு மாற்றம். என்டிஏ விட்டு வெளியில வருவோம். என்டிஏ தலைவரா இல்லைன்னா நம்ம என்டிஏல உட்காரலாம். எடப்பாடி பழனிசாமி என்டிஏக்கு தலைவர் சொல்லும் போது அந்த தலைவரை எடுத்து நீங்க என்ன தவறு செஞ்சீங்கன்னு நம்ம உள்ள இருந்து பேச முடியுமாமா? ஒரே வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு எங்க அண்ணன் சரியில்லைன்னு சொன்னா சரியா, இல்லை எங்க அப்பா சரியில்லைன்னு சொன்னா சரியாகுமா? வெளியில வந்து அதான தப்பு நம்ம சொல்ல முடியும். அதுபோல நம்ம வெளியில வந்து நியாயத்தை கேட்போம், மக்கள்கிட்ட போவோம். மக்களின் தீர்ப்பு தான் கடைசி முடிவு. ஒவ்வொரு மாவட்டம் வரும்போது நமக்கு என்ன முதல் தலைமைத்துவத்தில் கிடைச்ச வெற்றியோ அது மீண்டும் நமக்கு கிடைக்கும். அந்த ஆதரவு மக்கள் மத்தியில் வந்து நமக்கு பெருகும். அப்போ பெருகும்போது இப்போ தாவைக்கா தலைவர் விஜய், அவருக்கு இன்னும் ஒரு இளைஞர் பட்டாளங்கள் இருக்குது, அவருக்கும் ஒரு கூட்டணி தேவைப்படலாம். அவரையும் நம்ம அரவணைக்கலாம். எடப்பாடி பழனிசாமி செஞ்ச துரோகம் நாளைக்கு இரட்டை சின்னத்தை முடக்கிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட இருக்க மாட்டாப்புல, இருப்பாப்லையா? நான் திருப்பி கேட்குறேன், இரட்டை சின்னம் முடக்கப்பட்டு பாஜக கூட எடப்பாடி பழனிசாமியை பயிர்விப்பாரா? இதே என்டிஏக்கு தலைவராக இருப்பாரா? இருக்க மாட்டார். அந்த ஒரு காலகட்டம் வரும்போது நடிகர் விஜய், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இதே பாஜக, தேமுதிமுக மற்றும் இந்த என்டிஏல இருக்க கூட்டணிகள் எல்லாத்தையும் அரவணைக்கலாம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் நடக்கணும். இந்த தலைமையை வெற்றிகரமான தலைமையாக இருக்கும். அதுதான் திமுகவை எதிர்க்கிற ஒரு தலைமை. நீங்கள் வேணால் இன்னைக்கு ஐபிசியில் எழுதி வச்சிருக்க. இந்த சூழ்நிலை மாற்றம் இந்த இது வந்தால் தமிழ்நாட்டில் மாற்றம் வரும், இல்லாமல் மாற்றம் வராது. நீங்கள் சொல்லலாம் அண்ணா திமுக 4 பிரிவாக இருக்குன்னு. பாஜகவுலே 4 பிரிவு இருக்கு. அண்ணாமலையை மாற்றின பிறகு எவ்வளவு பாஜக எங்கே இருக்குன்னு இடம் தெரியாமல் இருக்குது. உண்டா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். நயனார் நாகேந்திரன் போகிற இடத்துக்கு ஆள் சேர்த்து தான் போகணும். அண்ணாமலை போகிற இடத்துக்கு ஆள் தானாகவே வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சூழ்நிலை அங்கேயே பாஜகவுக்கு மாறி இருக்குது.
அதையே அவங்க முதல்ல நிவர்த்தி பண்ணணும். அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமிங்கிற தலைமையை மாற்றணும். என்டிஏல இருந்து நீங்க சொல்றதெல்லாம் நடக்குதா அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இவ்வளவு நேரம் நிறைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். வணக்கம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.